அந்த இப்போ டயட்டில் அவங்களுடைய கிரையாட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது? இப்போ இட் ஹஸ் கம் டவுன் டு 2. அந்த அளவு குறைக்க முடியுமா அதில்? 4லேருந்து 2 வந்தது. இட் வெண்ட் அப் டு 6 ஆல்மோஸ்ட். மெதுவாக த்ரூ டைம், ஓவர் நைட் இல்லை. நான் எவ்வளோ வருஷம் சொல்கிறேன் பாருங்க. பட் அவங்க டாக்டரும் ஒத்துண்டார், சரி பண்ணலான்ட்டு. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. ஸோ நல்லா வந்தது. பட் எல்லாரும் இதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிரியாட்டினை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம். 15 நாளைக்கு ஒருக்கா அவங்க கிரியாட்டினின் செக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. டாக்டர் அட்வைஸ், இந்த இன்டகிரேட்டட் அட்வைஸ், டயட்டும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாரும் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. பட் இது கிளாசிக் கேஸஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி பேஷண்ட் எந்த மாதிரியான டயட்டை மெயின்டைன் பண்ணணுன்றீங்க நீங்கள்? பேசிக்காக தண்ணி காய்கறி தான் சாப்பிடணும், உப்பை குறைக்கணும், புரத சத்து அவங்களோட ஹைட் வெயிட் பிரகாரம் நாங்கள் கொடுப்போம், அதை சாப்பிடணும். அண்ட் கரெக்டாக சாப்பிடணும். ரொம்ப ஜாஸ்தியும் சாப்பிட முடியாது, ரொம்ப குறவும் சாப்பிட முடியாது. பொட்டாசியம் ஏறும், அதை குறைக்கிறதுக்கு பல விஷயம் குறைக்கணும். மஞ்சள் பொடியிலேருந்து தனியாலேருந்து எல்லாமே குறைக்கணும். பொட்டாசியம் ஜாஸ்தியானா அதனால தான் தண்ணி காய் தான் சாப்பிட முடியும், கீரைலாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ இனிமேல் அவங்க நார்மல் சாப்பாட்டுக்கு திரும்பலாமா இல்லை? அது முடியாது. பட் அட்லீஸ்ட் வர்ஸாகி டயாலிசிஸ் அளவு போகாத. ஏன்னா அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, வயசும் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி எவ்ரி செகண்ட் பர்சனுக்கு இந்த மது பழக்கம் இருக்குது. ரொம்ப கெடுதல் சார். கொஞ்சமாக குடித்தா கூடவா? 1 ml 7 கேலரி சார். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 30 ml குடித்தா 210. இதுலேருந்து மாத்திரம் அது அந்த கிளாஸ் வந்துடுச்சுன்னா 30ல் நிறுத்துவாங்களா? வெரி டவுட்ஃபுல். ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சுருக்காங்க, ரெடி பண்ணிக்கிறாங்கல்ல, ஃப்ரைட் ஐட்டம், ஸ்நாக்ஸு, அது இது. ஸோ எல்லாம் சேர்ந்த கேலரி கணக்கு எடுத்திங்கன்னா அவங்க இந்த ட்ரிங்க் எடுக்கிறச்சே எக்கச்சக்கமாக போகுது சார்.